ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு கோவிந்தன் வீட்டில் காலையில் என்ன டிஃபன் பார்க்கலாம். கோவிந்தன் வீட்டில் காலையில் டிஃபன் வந்து ஆலு பரோட்டா. இப்போ வாங்க, இது ஆலு வந்துட்டு வேக வச்சு அதில் வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா, தனியா பவுடர், மிளகாய் பவுடர், ஜீரா பவுடர், கரம் மசாலா இது எல்லாம் போட்டு 2 பச்சை மிளகாயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கியாச்சுப்பா. வதக்கி இப்படி நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் கஸ்தூரி மேத்தியும் போட்டிருக்கிறோம். பெருங்காயத்தூள் வேணுனாலும் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நல்லா கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு சப்பாத்தி மாவு வந்துட்டு ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கோம். பரோட்டாவுக்கு கோதுமை மாவு தான் பரட்டி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம பரோட்டா போட்டுக்கலாம். பரோட்டா வந்துட்டு நம்ம கொஞ்சம் சப்பாத்தி போடுறத விட கொஞ்சம் பெரிய சைஸில் வந்துட்டு மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு லைட்டாக அப்படி ஒரு சின்ன ரவுண்டு வர்றது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நான் எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றத நான் வீடியோ போடுறேன், பார்த்துக்கோங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மசாலா வந்துட்டு இதில் வச்சுட்டு இப்படி சுற்றி வந்துட்டு நம்ம ஒரு பூ மாதிரி எடுத்து நடுவில் இப்படி கொண்டு வந்துட்டு சேவ் பண்ணிக்கிறணும். சேவ் பண்ணிவிட்டு நல்லா இப்படி உருணைங்க அப்படின்னா அது வந்துட்டு நம்ம வச்சதை தெரியாது. அந்த அளவுக்கு உருட்டிக்கிறணும். உருட்டிட்டு கீழே வச்சு இப்படி கையில் வச்சு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து மசாலா வந்துட்டு உங்களுக்கு வெளியில் வராது. ரொம்ப ஸ்பீடாக பண்ணக்கூடாது. ஒரு அளவுக்கான அதை அமுக்கணும் அப்படின்னா வராது. திருப்பி மேல் மாவு கொஞ்சம் போட்டு அவ்வளோதான்ப்பா. இது நல்லா அப்படி தேய்ச்சிட்டு சுற்றி சுற்றி தேய்ங்க. ஒரே இடத்துல தேய்ச்சிங்க அப்படின்னாலும் மசாலா வெளியில் வந்துடும். இப்படி தேய்ச்சிட்டு பின்பக்கமும் திருப்பி போட்டு நம்ம எந்த அளவுக்கு பெரிய சைஸ் வேணுமா மீடியம் சைஸ் வேணுமான்ற அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கிறலாம். அதே அளவுக்கு தான் மசாலா உள்ளே இருக்கணும். நிறையா வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு மீடியம் சைஸ் தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டஃப்டு எல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட வெளியில் வரல பாருங்கள். ரொம்ப தின்னாக தேய்ச்சிட்டிங்கன்னா மாவு வேக பத்தாதுப்பா. அதனால் நீங்கள் எடுக்கும்போது கையில் வந்துட்டு மெல்லிசாக இருக்கிறது மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு சைஸில் போட்டு எடுத்துக்கிறணும். இப்போ இன்னைக்கு ஒரு மருத்துவ குறிப்பு என்னன்னாப்பா, மூலம் மலச்சிக்கல் தீர பப்பாளி பழம் சாப்பிடணும். பப்பாளி பழம் வந்துட்டு டெய்லி சாப்பிட்டா கண்ணுக்கும் நல்லது. கண்ணு நல்லா தெரியும் பிரைட்டாக. மூலமும் தீரும், மலச்சிக்கல் தீரும். பப்பாளி பழம் சாப்பிட்டு பயன்பெறுங்க. இப்போ இப்போ சப்பாத்தி, பரோட்டா சப்பாத்தி, ஆலு பரோட்டா. ஆலு பரோட்டாவுக்கு வந்து மேலே நீங்கள் நெய் விட்டுக்கிறலாம், எண்ணெய் விட்டுக்கிறலாம். பட்டர் விட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம பசங்களுக்கு பட்டர் போட்டு பண்ணி கொடுக்குறது இஷ்டம் இல்லை. அதனால் நான் நார்மலாகவே லைட்டாக எண்ணெயை வந்து இப்படி போட்டுருவேன். நல்லா தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கம் நல்லா அந்த மேல் மாவு வேகணும். உருளைக்கிழங்கு வந்து ஸ்டஃப்டு நமக்கு வெந்துருச்சு. மேல் மாவு மட்டும் வேகணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டு எடுத்துக்கங்க. இதுதான்ப்பா ஆலு பரோட்டா, எங்கள் வீட்டு ஸ்டைலில் ஆலு பரோட்டா ரெடி. ஓகேப்பா, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.